இந்த வீடியோவில நீங்க பார்க்க போறது என்னன்னா, பள்ளியின் ஆளும் குழு கவுன்சில் மற்றும் ஆரம்ப பள்ளி கவுன்சில் ஜனநாயக முறையில எப்படி செயல்படுதுங்கிறத பற்றிய தகவல்கள். இந்த கவுன்சில்களில் யாரெல்லாம் இருக்காங்க? அவங்க என்ன செய்றாங்க? ஒரு பெற்றோரா உங்க பங்கு என்ன? கன்சை தெத்தாப்லிஸ்மோ, அதாவது ஆளும் குழு, பள்ளிய நிர்வகிக்கிறதுல நிறைய முக்கியமான முடிவுகளுக்கு பொறுப்பு. பட்ஜெட், நிதி விஷயங்கள், பள்ளியோட முக்கிய திட்டங்கள் எல்லாத்தையும் பத்தி விரிவான தகவல்கள் அவங்களுக்கு கிடைக்கும். பள்ளியோட விதிமுறைகள், பாடவேளை அட்டவணை, காலண்டர், ஆண்டு வழிகாட்டல் கல்வித் திட்டம், ஊழியர்களுக்கான தொடர்பயிற்சி திட்டம், பல்வேறு முயற்சிகளுக்கான ஆண்டு செயல் திட்டம், இதெல்லாத்தையும் இந்த கவுன்சில தான் ஏத்துக்கணும். பணியாளர்களை நியமிக்கிறது, கல்வி அமைப்புல மாற்றங்கள் செய்யறது, பள்ளி உணவகம், பள்ளி சுற்றுலா போன்ற விஷயங்கள் பத்தியும் கவுன்சில் கருத்து சொல்லும். மாணவர்கள் தங்களுக்குள்ளேயே தேர்தல் நடத்தி நிர்வாக குழுவுக்கு பிரதிநிதிகளை தேர்ந்தெடுப்பாங்க. EGDL பட்ஜெட் தயாரிக்கிறதுக்கு முன்னாடி பெற்றோர், ஊழியர்கள், மாணவர்கள்னு தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் கிட்ட கலந்தாலோசிப்பாங்க. அவங்க கருத்துக்களையும் யோசனைகளையும் ஆளும் குழுவுக்கு முன்னாடி வைப்பாங்க. கடைசியா பள்ளி வாழ்க்கைக்கு முக்கியமான எந்த விஷயத்த பத்தியும் ஆளும் குழு தன்னோட கருத்தை சொல்லலாம். ஆளும் குழு வருஷத்துக்கு 3 தடவை கூடும். கூட்டத்தோட நடப்பெடுப்பு பள்ளியோட வெப்சைட்ல வெளியிடப்படும். ஆளும் குழுவில யாரெல்லாம் இருக்காங்கன்னா, பெற்றோர் மாணவர் சமூகத்திலிருந்து 5 பேர், 3 பேர் மாணவர்களோட பெற்றோர், 2 பேர் மாணவர்கள், பள்ளி ஊழியர்களில இருந்து 5 பேர், 4 ஆசிரியர்கள், ஒருத்தர் ஆரம்ப பள்ளியிலிருந்து, 3 பேர் நடுநிலை மற்றும் உயர்நிலைப் பள்ளியிலிருந்து, ஒருத்தர் நிர்வாக சமூக சேவை ஊழியர்களில இருந்து, மற்றும் நிர்வாகத்திலிருந்து 5 பிரதிநிதிகள். அதோட கூட ஆலோசனை உறுப்பினர்கள்னு பிரான்ஸ் கவுன்சில் அல்லது அவரோட பிரதிநிதி, சம்பந்தப்பட்ட தொகுதியின் கவுன்சிலர் அல்லது ஆலோசகர்கள், உயர்நிலைப் பள்ளி வாழ்க்கைக்கான பிரதிநிதிகள், குழுவோட துணைத் தலைவர், வெளிநாடு வாழ் பிரெஞ்சுக்காரங்களோட பிரதிநிதிகள் இருப்பாங்க. அடுத்தது ஆரம்ப பள்ளி கவுன்சில். ஆரம்ப பள்ளி கவுன்சில்ல என்ன நடக்குதுன்னா, பள்ளி தலைமை ஆசிரியர் சொல்றத பார்த்து பள்ளியோட விதிமுறைகளை ஏத்துக்கறாங்க. பள்ளி எப்படி இயங்குது, எப்படி வாழ்க்கை நடக்குதுன்னு அதோட சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்கள்லயும் இந்த கவுன்சில் தான் ஆலோசனை சொல்லும். பள்ளி நேரம், கல்வி அமைப்புகள், காலண்டர் அமைப்பு, பள்ளித்திட்டங்கள், பள்ளிக்கு கொடுக்கப்பட்ட வளங்களை நல்லபடியா பயன்படுத்துறதுக்கான சிறப்பு நடவடிக்கைகள், பள்ளி சூழலுக்கு ஏத்தபடி எப்படி மாத்திக்கிறதுன்னு இதெல்லாம் இந்த கவுன்சில்ல பேசுவாங்க. ஆரம்ப பள்ளி கவுன்சிலும் வருஷத்துக்கு 3 தடவை கூடும். கூட்டத்தோட நடப்பெடுப்பு பள்ளியோட வெப்சைட்ல வெளியிடப்படும். பள்ளி கவுன்சில்ல ஒவ்வொரு வகுப்புக்கும் ஒரு பெற்றோர் பிரதிநிதி, பள்ளி ஆசிரியர்கள், ஆரம்ப பள்ளி இயக்குனர் இருப்பாங்க. ஆரம்ப பள்ளி கவுன்சில்ல மாணவர் பிரதிநிதிகள் இருக்க மாட்டாங்க. ஆலோசனை உறுப்பினர்கள்னு பிரான்ஸ் கவுன்சில் அல்லது அவரோட பிரதிநிதி, பள்ளித் தலைவர், நிர்வாக மற்றும் நிதி இயக்குனர், தேசிய கல்வி ஆய்வாளர் இருப்பாங்க.